ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வருடத்தை ஆரம்பித்து இந்த முதலாவது கர்த்தருடைய நாளுக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக அவரை தொழுது கொள்ளும்படியாக இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். நாம் இந்த ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக வேதாகமத்திலிருந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 to 8 வசனங்களை மாறி மாறி வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஆராதிக்கத்தக்கதாக ஜெபித்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம், ஜெபிக்கலாம், முழங்கால் இருக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தப்பட்ட நாமத்திலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், பணிந்து கொள்கிறோம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்தில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய முழங்கால் யாவும் முடக்கி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், பணிந்து கொள்கிறோம். என் நல்லவர் உம்முடைய கிருபை என்றும் உள்ளதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 2015ஆம் ஆண்டை ஆரம்பித்து முடிக்கவும், இந்த நாளிலே புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்து முதலாவது கர்த்தருடைய நாளிலே இந்த பிலதெல்பியா ஆராதனை வீட்டில் கூடி வரும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய கண்கள் எங்கள் மீது வைக்கப்பட்டு ஆண்டவரே, உடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படியாக நீர் உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொல்லி துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆராதனைக்கு உதவியாக நீர் கொடுத்த இந்த வேத பகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலிருந்து ஆராதனைக்கு தேவையான வார்த்தைகளை நீர் பரத்திலிருந்து தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். அடிமையை கூட சுபத்திரமாக கொண்டு வந்ததுக்காக சோத்தரிக்கிறோம். தடைகளை நீக்கி பிரயாணத்தில் கூட இருந்து உடைய பிள்ளைகளோடு கூட வந்து அடிமை கொடுத்த ஐக்கியத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் சோத்தரிக்கிற ஆண்டவரே, அடிமை வெறுமையானவன், மண்ணானவன், ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவன், பேச தெரியாதவன் ஆண்டவரே, ஆவியானுடைய ஆளுகைக்கு முற்றிலுமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர்தாமே பேசும். உடைய வார்த்தை மாத்திரமே உடைய சபையில் கேட்கப்பட உதவி செய்துள்ளோம். உடைய சத்தத்தை கேட்டு ஆராதிக்கும் உடைய பந்தியில் பங்கு பெறவும் எங்களை தகுதிப்படுத்தியுள்ளோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென்.
இன்றைக்கு ஆராதனையிலே ஆபிரகாமுடைய தொழுகை குறித்து நாம் தியானித்து பிறகு நாம் ஆண்டவரை ஆராதிக்க போக இருக்கிறோம். இந்த ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஆபிரகாம் 4 இடங்களிலே தொழுது கொண்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த ஆதியாகமம் 12 அதிகாரம் 8வது வசனம் ஆபிரகாம் தொழுது கொண்ட முதலாவது இடம், முதலாவது காரணம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 13வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே இரண்டாவதாக ஆபிரகாம் ஆராதித்த இடத்தையும் காரணத்தையும் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இது 2வது இடம். 3வது இடம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33வது வேத வசனத்திலே ஆபிரகாமுடைய தொழுகை 3வதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே 3வதாக ஆபிரகாம் தொழுது கொண்ட இடமாக அது இருக்கிறது. 4வது மற்றும் கடைசியாக அங்கே நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவது அவர் ஆராதித்த இடம் பெத்தேல், 2வது ஆராதித்த இடமும் பெத்தேல், 3வது ஆராதித்த இடம் பெயர்சபா, 4வது ஆராதித்த இடம் மோரியா மலை. எனவே 4 இடங்களிலே 4 விதமான சூழ்நிலைகளிலே 4 விதமான காரணங்களுக்காக ஆபிரகாம் கர்த்தரை தொழுது கொண்டதாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது முதலாவது பெத்தேலிலே அவர் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டதற்கான காரணம் என்னவென்றால், பெத்தேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு என்று அர்த்தம். எனவே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தான் இந்த இடத்துல தான் பெத்தேல் என்ற அந்த வார்த்தையானது வருகிறது. பிறகு இந்த பெத்தேலுக்குள்ளாக யாக்கோபு கூட கடந்து வந்திருக்கிறார். அங்கே ஒரு கல்லை வைத்து அவர் தூங்கி இருக்கிறதாக, பிறகு அந்த இடம் தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி அந்த யாக்கோபு சொல்வதாக அங்கே ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆபிரகாம் இந்த இடத்துல தொழுது கொண்டதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய சரித்திரத்தின் ஆரம்பம் காணப்படுகிறது. ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு 75 வயது. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் எந்த இடத்துல இருந்தார் என்றால், ஊர் என்ற ஒரு கல்தேய பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தார். அப்போ ஆபிரகாம் ஆண்டவரை அழைக்காததற்கு முன்னமே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், விக்கிரகங்களை தன்னுடைய கைகளினாலே செய்து அதை வியாபாரமாக செய்து கொண்டிருந்தவர் தேராகு. அந்த இடத்துல 75 வருடமாக ஆபிரகாம் விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டவனாக, பாவத்துக்கு அடிமைப்பட்டவனாக, இந்த உலகத்துக்கு அடிமைப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். எனவே ஆண்டவர் 1வது வசனத்திலே ஆதியாகமம் 12:1 உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படி சொன்னார். இது எதை காட்டுகிறது? எதற்காக ஆபிரகாம் தொழுது கொண்டிருப்பார் என்றால், பாவத்திலே, விக்கிரக ஆராதனையிலே, இந்த உலகத்திலே துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து அந்த இடத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுதான் முதலாவது காரணம். எனவே ஆண்டவரை ஆராதிப்பதற்கான பிரதானமான ஒரு காரியம் எதுவாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால், அவர் பாவத்திலிருந்து நம்மை விடுவித்த அந்த காரியத்தை குறித்து நாம் மறந்து போகக்கூடாது. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தபோது அவங்க எகிப்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து மேலே வந்தோடனே யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரத்தில் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் புகழ்ந்து பாடின பாட்டுன்னு சொல்லி, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் வல்லமை உள்ளவர், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று ஆராதிக்கிறார்கள். அது எதற்காக என்றால், எகிப்தின் அடிமைத்தனத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்போது தேவாதி தேவன் எங்களை விடுவித்தார் அப்படி என்ற காரணத்துக்காக. எனவே ஆபிரகாமுடைய முதலாவது ஆராதனைக்கான காரணம், எனவே உலகத்திலிருந்து அவரை பிரித்தெடுத்து அவருடைய தேசத்துக்கு தேவன் கொண்டு போனார்.
ஏன்னா நாம் ஒரு நாளில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உங்களிலே சிலர் விக்கிரக ஆராதனையில் கூட இருந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஆபிரகாமை பிரித்த அதே தேவன் நம்மையும் பிரித்து எடுத்து மெய்யான தெய்வத்தை பார்க்க முடியான ஒரு கிருபையை கட்டளையிட்டார். எனவே இது ரட்சிப்பை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. எனவே இந்த ரட்சிப்புக்காக நிச்சயமாக நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் 116 சங்கீதத்தில் என்ன சொல்றார் என்றால், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எரித்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் அப்படின்னு சொல்றார். எனவே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை நாம் என்ன செய்யணும்னாக்கா, முதலாவது காரணம் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய காரணம், அவசியமான காரணம். பிறகு நாம் இந்த ஆதியாகமம் 12 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். இல்லை சிஸ்டர், எனவே இந்த 2-3 வசனங்கள்ல 7 விதமான வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டாவது காரணம், அதாவது இதே முதல் காரணத்திலே ஒரு சப்பு எதுன்னு சொன்னா, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக கர்த்தரை அவர் தொழுது கொள்கிறார். எனவே கடந்த வருடத்திலே நமக்கு சபைக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, தனிப்பட்ட முறையில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. எனவே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாக்கினாலே உரைத்த தேவன் தம்முடைய கரத்தினாலே அதை நிறைவேற்றினார். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் கர்த்தரை ஆராதிக்காமல் தொழுது கொள்ளாமல் இருக்க முடியாது. எனவே என்னாகும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு வசனங்கள் இருக்கிறது. எனவே இந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஆபிரகாம் தொழுது கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இது முதலாவது காரணம். இரண்டாவது இடத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கலாம். எனவே இரண்டாவது காரணம், ஆபிரகாம் எதற்காக கர்த்தரை தொழுது கொண்டிருப்பார் என்றால், எனவே ஆபிரகாமுடைய காலத்தில் தான் வேதாகமத்திலே முதலாக பஞ்சம் வந்திருக்கிறது. எனவே பஞ்சம் வந்த பிறகு ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்த அந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார்னாக்கா, இப்போ எகிப்து தேசத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். யார் யாரோடு கூட போகிறார்? லோத்தோடு கூட போகிறார். எனவே சாராயோடு கூட சேர்ந்து எல்லாரும் எகிப்து தேசத்துக்கு போகிறார்கள். எனவே பஞ்சம் வந்த உடனடியாக நாம் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கணும் ஆபிரகாமுக்கு, நீ இந்த இடத்துக்கு போகணும். கானான் தேசத்துக்கு போகணும்னு சொன்ன அதே தேவன் இவரை எகிப்து தேசத்துக்கு போனே சொல்லலை. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, பஞ்சம் வந்தவொடனே அவரே சொந்தமாக முடிவு எடுக்கிறாரு, நம்ம எகிப்து தேசத்துக்கு போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடக்குதுனாக்கா, ஆபிரகாம் சாராயை பார்த்து என்ன சொல்கிறாருனாக்கா, மாமா நீ ரொம்ப அழகாக இருக்கிற, எகிப்து தேசத்துக்கு போகிறோம், பார்வோன் மன்னன் அங்கே இருக்கிறான், நீ உன்னை எனக்கு சகோதரின்னு சொல்லு. அப்படி சொல்லலைன்னாக்கா அந்த பார்வோன் மன்னன் என்ன செஞ்சிருவான், கொன்று போட்டுருவான். அதனால என்ன சகோதரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட்டு போறார். பொய் சொல்றாரு. ஒரு வகத்தில் பார்க்கும்போது அவ சகோதரியா இருந்தாலும் ஆபிரகாமுக்கு சாராய் மனைவியா இருக்கிறபடினாலே அந்த இடம் பொய் சொல்லி அங்கே கொடுக்குறார். அந்த இடத்துல என்ன நடக்குதுனாக்கா, அங்கே அதே போல பார்வோனுடைய அரண்மனைக்கு சாராய் கொண்டு போகப்பட்டால், அப்போ 17வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 12 அதிகாரம். எனவே இந்த இடத்துல நன்றாக கவனிச்சனாக்கா, ஆபிரகாம் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு தன்னுடைய சொந்த முயற்சியில் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு நீ உன்னை சகோதரின்னு சொல்லுன்னு ட்ரை பண்றாரு. பஞ்சத்தில் சாகாமல் இருக்கிறதுக்காக எகிப்துக்கு போனால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 விதமான பிரச்சனைகளுக்கு தான் சொந்தமாக முடிவெடுத்து முயற்சி செய்கிறார். என்னென்ன முயற்சினா, பஞ்சத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளணும்னு முயற்சி பண்றாரு. பார்வோனுடைய கையிலிருந்து என் உயிர் போகக்கூடாது என்பதற்காக 2 முயற்சி எடுக்கிறார். எனவே இந்த 2 முயற்சினால நம்முடைய உயிரை காப்பாற்றி கொள்ள முடியுங்களா? முடியுமா? முடியாதுங்களா? நம்முடைய முயற்சினால நம்முடைய உயிரை காப்பாற்ற முடியுமா? முடியவே முடியாது. நிறைய பேர் போகிறோம், எத்தனையோ இடங்களில் ட்ராவல் பண்ணுறோம், ஆபத்துகள் இருக்குது. போன வருஷத்தில் மழை, எத்தனையோ பேர் செத்துட்டாங்க.
அவங்களும் எவ்வளோ பெரிய பெரிய பணக்காரங்க கூட இறந்து போயிட்டாங்க, பெரிய படிப்பாளிகள் இறந்துட்டாங்க, பெரிய சயின்டிஸ்ட்டுங்களும் கூட ஞானிகள்லாம் கூட இறந்துட்டாங்க. இனி எத்தனையோ ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்திலிருந்து சொந்த முயற்சினால ஒரு மனுஷனும் பாதுகாக்க முடியாது, தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆபிரகாம் ஆனால் சொந்தமாக முயற்சி பண்ணி அதை காப்பாற்றி கொள்ள நினைக்கிறாரு. எனவே பஸ்ஸில் ஒரு மனுஷன் அதே போல் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நியூஸ் பேப்பரை கையில் வாங்கி வச்சுட்டு பஸ்ஸில் ஏறி உக்காந்தாராம். பஸ்ஸில் ஏறி உக்காந்தோடனே பொதுவாக நம்ம எங்கே சீட் பிடிப்போம்? எங்கே சீட்டு பிடிப்போம்? சென்டரில் சென்டரில் தான் உட்காடுறோம். ஏன் சென்டரில் உட்காடுறோம்? முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகணும், பின்னாடி ஆக்சிடென்ட் ஒன்றும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, சில சக்கரத்தை பார்த்து உட்காடுறாங்க. தூக்கி போடும், சக்கரத்தாண்ட உட்காராத, பின்னாடி உட்காந்து தூக்கி போடும், அந்த காரணத்துக்காக உட்காடுறாங்க. இவர் என்ன செஞ்சாருன்னா, பின்னாடி போயிட்டு முதல்ல பின்னாடி உட்காந்துடலாம், முன்னாடி போய் மோதனா கூட பின்னாடி போய் உட்காந்தா நம்ம காப்பாற்ற போடணும்னு முயற்சி பண்ணி என்ன பண்ணுறாரு, பேப்பரை திறந்து பார்க்குறாரு. பேப்பரை திறந்தோடனே பேப்பரில் என்ன நியூஸ் வருதுன்னா, நின்று கொண்டிருந்த பஸ் மீது லாரி வந்து மோதினதுனால பின்னாடி உட்காந்துருந்த 10 பேர் மரணம் அப்படின்னு செய்தி இருக்குது பேப்பரில். பேப்பர் படித்தோடனே என்ன செய்கிறாருனாக்கா, ஐயோ பின்னாடி வந்து குத்துறன்னு சொல்கிறானே, அதனால் முன்னாடி போய் உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்கார்றாரு. முன்னாடி போய் உட்காந்தோடனே முன்னாடி நியூஸ் பேப்பர் திறந்தோடனே என்ன நியூஸ் வருதுன்னா, நின்று கொண்டிருந்த லாரி மீது பஸ் மோதியதுனால முன்னாடி உட்காந்த டிரைவரு முன்னாடிக்கிறவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு நியூஸ் இருக்குது. அப்பயும் அவருக்கு பயமாயிடுச்சு. சரி 2 பக்கமானா நடுவில் போய் உட்காரலான்னு சொல்லிட்டு நடுவில் போய் உட்காந்து பேப்பரை திறந்தா, பஸ் தண்டவாளத்தை கடக்கும்போது குறுக்கே வந்த ட்ரெயின் வந்து குறுக்கே வந்த ட்ரெயின் வந்து பஸ்ஸை குத்துனதுனால சென்ட்ரல் இருக்கிறவங்க அவுட் ஆகிட்டாங்க. இப்போ எந்த பக்கம் உட்காந்தாலும் பிரச்சனை இருக்குது, எங்கே முன்னாடி உட்காந்தாலும் பிரச்சனை இருக்குது, பின்னாடி உட்காந்தாலும் பிரச்சனை இருக்குது, நடுவில் உட்காந்தாலும் பிரச்சனை இருக்குன்ட்டு அவர் பேப்பரை மட்டி வச்சுட்டு பஸ்ஸே வேணாடா நடந்தே போகலான்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து போகும்போது ஆட்டோ மோதி செத்துட்டாரு. ஏன்னா முயற்சினால முன்னாடி உட்காரத்துனாலும் நம்ம காப்பாற்ற போகிறதில்ல, நம்ம பின்னாடி உட்காரத்துனாலும் காப்பாற்ற போகிறதில்ல. நடுவில் உட்காந்தாலும் கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்ம ஜீவனோடு வாழ முடியாது. நிறைய நேரத்தில் நம்ம சொந்த முயற்சினால வண்டி திறமையாக ஓட்டுறோம், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் எத்தனையோ ஆபத்து இருக்குது, எப்படி ஒன்றாலும் இருக்குது. யோசிச்சு பார்த்தோன்னா நம்மளால் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. கடந்த டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி கூட நான் ஒரு விபத்தை சந்திக்க நேரிட்டது. ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்கள் சகோதரர்களாக வண்டியில் வந்துட்டு இருந்தோம், 3 பேராக வந்துட்டு இருந்தோம். ஒரு வண்டியில் வரும்போது வண்டி ஸ்லோவாக தான் வந்தது, 30 கிலோமீட்டர் வேகத்தில் தாங்க வந்தது. ஸ்லோவாக வந்தோடனே திடீர்னு ஒரு நாய் குறுக்கு போய் இப்படி போகுது எப்படி போகுதுன்னே தெரியாத தடுமாறுது ரோட்லேயே. ஏன்னா வண்டி ஓட்டுன சகோதரர் என்ன பண்ணாருன்னா பிரேக் அடிச்சார். பிரேக் அடித்தோடனே வண்டி ரோட்டு பக்கம் ரைட் சைடில் சாஞ்சாக்கா வண்டி எதனா வந்தாக்கா ஆக்சிடெண்ட் ஆகிடும், சரின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் சாஞ்சாக்கா ஒரு பக்கம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இது பண்ணோடனே அப்படியே வண்டி லெஃப்ட் சைடில் சாய ஆரம்பிச்சிச்சிங்க. ஸ்லோவாக தான் சாஞ்சி நான் ஒரு பக்கம் ஓடி கீழே விழுந்துட்டேன், வண்டி ஓட்டுன ஒரு பக்கம் விழுந்துட்டாரு. அப்போ அந்த வண்டி நாங்கள் எல்லாரும் விழுந்துட்டு ஏஞ்சி பார்த்தோன்னே அந்த வண்டி வந்து கரெக்டாக சக்கரத்துக்கு அடியில் அதனுடைய இது இருக்குது. இப்போ ஆண்டவர் பாவ செய்கிறாரு. இப்போ எப்படி இருக்குது, எப்படி டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி நடந்தது இது. பார்த்தோன்னே எப்படி கண் மூடி கண்ணு தரகத்திலே யார் தான் எங்களை தூக்கி போட்டாங்கன்னு தெரில, ஒரு சின்ன கீறல் கூட இல்லாத அளவுக்கு ஆண்டவர் பாதுகாத்துட்டார். ஒருவேளை அன்றைக்கே விபத்தில் இருந்தாக்கா அவங்க மத்தியில் நான் நினைக்க மாட்டா இருப்பேன், இன்றைக்கி என்ன பண்ணியிருக்க முடியாது, நின்றுக்க முடியாது. இப்போ முயற்சியினாலோ நம்முடைய சொந்த பலத்தினாலோ நம்ம உயிரோடு இல்லை, நம்ம சாப்பிட்ற நல்ல ஆகாரத்தினால. ஆபிரகாம் அப்படி முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, ஆபிரகாமை காப்பாற்ற முடியாத தேவன் பார்வோனுடைய வீட்டில் மகாவாதியை கொடுத்ததுனாலே பார்வோனே வெளியே துரத்தி விடுறான், நீங்கள் போயிடுங்க, ஏன் இங்கே வந்தீங்க, வேணாம் போங்கன்றார். அப்போது ஆபிரகாம் வந்து 2வது முறையாக கர்த்தரை தொழுது கொள்கிறார். என்ன காரணத்துக்காக தொழுது கொண்டிருப்பார் என்றால், ஆண்டவரே உலகமெங்கும் பஞ்சம், ஆண்டவரே பார்வோனுடைய கைக்கு என்னை தப்பி வைத்து பஞ்சத்தில் அடிப்பட்ட என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருப்பது உம்முடைய கிருபை. புலம்பர் 3:22 கூட நம்ம வாசிக்கிறாத, நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, காலைதோறும் அவைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து ஜீவன் பலன் சுகத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். போன வருஷத்தில் எத்தனையோ பேர் நம்முடைய மத்தியிலிருந்து கடந்து போயிட்டாங்க. ஆனால் நம்மளாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறனாக்கா அது கர்த்தருடைய கிருபை. எனவே ஆபிரகாமுடைய 2வது ஆராதனை
ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஜீவனுக்காக கர்த்தரை அவர் தொழுது கொள்கிறார். மூன்றாவது காரணம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனம். எனவே இந்த இடத்துல அபிமெலேக்கு என்னப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வருகிறது. அபிமெலேக்கு என்னப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய வேலைக்காரர்கள் ஆபிரகாமுக்கு சத்துருக்களாய் காணப்பட்டார்கள். ஆபிரகாம் வெட்டின துறவுகளை எல்லாவற்றையும் அந்த அபிமெலேக்கினுடைய வேலைக்காரர்களாம் தூத்து போட்டார்கள். எனவே இந்த இடத்துல விரோதமான காரியங்கள் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த இடம் சத்துருவினுடைய கிரியைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சத்துருவனுடைய கையிலிருந்து ஆபிரகாமை தேவன் விடுவித்ததற்காக மூன்றாவது காரணம் கர்த்தரை அவர் தொழுது கொள்கிறார். 136ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். 136ஆம் சங்கீதம் மூன்றாவது காரணத்திற்காக நாம் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். 136ஆம் சங்கீதம் 24வது வசனம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான பிசாசினுடைய காரியங்கள் கடந்த நாட்களில் நம்மை அணுகி இருக்கலாம். ஆனால் அதனுடைய எல்லா காரியத்திலிருந்தும் அதனுடைய வல்லமைகளிலிருந்தும் தேவன் நம்மை தப்புவித்திருக்கிறார். எனவே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படி சொல்றார். சத்துருவா இந்த உலகத்தில் நமக்கு பிசாசு ஒரு பக்கம் சத்துரு, ஒரு மனுஷனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு, அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, நிறைய போராட்டங்கள் கடந்த நாட்களில் நம்ம சந்திச்சிருக்கலாம் ஆபிரகாமை போல. ஆனால் அது எல்லார் மத்தியிலிருந்தும் நம்மளை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். வாக்கு தத்தம் கூட இருக்கு, உனக்கு விரோதமாக ஒரு வழியா வருவாங்க, ஆனால் எத்தனை வழியா ஓடி போவாங்க? 7 வழியா. அதுபோல நமக்கு விரோதியானவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அவர்களாகவே நம்மை பகைக்கிறவர்கள், நம்மை எதிர்க்கிறவர்கள், நமக்கு சத்துருவாய் இருந்தவர்கள், அவர்கள் மத்தியில் இருந்து தேவன் நம்மை காப்பாற்றி கொண்டு வந்திருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எனவே தேவன் மோசேக்கு அவனுடைய தாசனாகிய யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்களை காப்பாற்றி சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கினார். பாபிலோன் தேசத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கினார். எனவே எத்தனையோ ராஜாக்கள் அடிமைப்பட்டு போன அந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவ்விதமான ஆராதனை மூன்றாவது காரணத்துக்காக காணப்பட வேண்டும். நான்காவது மற்றும் கடைசியாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த 22ஆம் அதிகாரம் யாருக்கும் தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஈசாக்கை பலியிடும்படியாக ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன அந்த சம்பவமானது இதில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஈசாக்கை பலியிட அழைத்து கொண்டு போகிற சம்பவத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே நமக்காகப்பட்ட பாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எனவே என்னென்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லும்போது, இது சிலுவை காட்சியை மையமாக வைத்து செய்யப்படுகிற ஆராதனை. எனவே அந்த சிலுவை காட்சியை மையமாக நாம் ஒப்புமைப்படுத்தி பார்த்தா இந்த 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நன்றாக கவனியுங்கள். இந்த ஈசாக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறார் என்பதற்கு முதல் ஆதாரம் என்னன்னாக்கா, ஈசாக்கு ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட குமாரன் என்று போடப்பட்டிருக்குனாக்கா, உன் நேசகுமாரன் அப்படின்னு போட்டிருக்கு. எனவே இந்த வசனத்தை மையமாக அடிப்படையாக வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கம்பேர் பண்ணனாக்கா, ஆண்டவர் இந்த உலகத்தில் ஞானசானம் எடுத்து கரையேறும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கணும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்ற சத்தம் வருது. ஈசாக்கு எப்படி ஆபிரகாமுக்கு நேசகுமாரனோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுக்கு நேசகுமாரனாக இருந்தார். பிறகு
ஈசாக்கை எந்த மலையில பலியிட சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க? மோரியா மலையில. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எந்த மலையில பலியாக மாண்டார்? கொல்கதா மலையிலே. இங்கிலீஷில் போட்டிருக்கு கல்வாரி மலை, கால்வரி. எனவே கல்வாரி மலையிலே நமக்காக அவர் பலியிடப்பட்டார். எனவே இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, இந்த ஆபிரகாம் கட்டைகள் எல்லாம் அடுக்கி ஒரு கட்டாக கட்டி ஆபிரகாம் தூக்கினாரா, வேலைக்காரர் தூக்கினாங்களா, ஈசாக்கு தூக்கினாரா? நீங்க அது கரெக்டா நோட் பண்ணி பார்க்கணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். எனவே ஆபிரகாம் எடுத்துக்கொண்டது எதை எடுத்துக்கினாரு பாருங்களேன். கத்தியும் நெருப்பும் என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாம் எடுத்துக்கினாரு. ஏன் இந்த ஆபிரகாம் கட்டையும் தான் தலைமையில எடுத்துக்கொண்டு போயிருக்கூடாது? எடுத்துன்னு போயிருக்கலாமா? எடுத்துன்னு போயிருக்கூடாதா? பொதுவாக நம்ம சின்ன பசங்களை கூட்டுன்னு எங்கன்னா போறோம்னு வச்சுங்களேன். போகும்போது ஒரு பெரிய கட்டை பேக் கையில் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கட்டை பேக் கையில் இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. இதுல எந்த பொருளா அந்த பையன்கிட்ட கொடுப்போம்? நம்ம வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுத்துட்டு இது மட்டும் நீ எடுத்துக்கடா, நான் கட்டை பேக் ரெண்டையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா கத்தியும் அந்த தீவெட்டியும் அந்த தீயும் ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். நெருப்பையும் கத்தி எடுக்கிறது ஒரு பெரிய வெயிட் இல்லை. அதை இவர் தெரிந்து கொண்டு கட்டையை தூக்கி ஈசாக்கு மேல வைக்கிறாரு. அந்த கட்டை எதுக்கு அடையாளமா இருக்கு? சிலுவைக்கு அடையாளமாக இருக்கு. எனவே கல்வாரி மலையில ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் சிலுவையை சுமந்து கொண்டு போகணும். அதுதான் ஆண்டவர் நிர்ணயித்த ஒரு காரியம். இடையில ஒருத்தர் சிலுவையை சுமக்கிறாரு. அவர் பேரு சீமோன். சுமக்கிறாரு. ஆனாலும் அவரால் முடியல, அவரால் சுமந்து கொண்டு போக முடியல. ஆண்டவர் சொல்ற, நானே சுமந்து கொண்டு போறேன், வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவரே சுமந்து கொண்டு என்ன பண்றாரு? போறாரு. எனவே இப்போ இந்த ஈசாக்க பலியிடுறது பிறகு, பலியிடுவதற்கு ஆண்டவர் தடை செய்த பிறகு ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் பார்க்கறாரு. அந்த ஆட்டுக்கடா என்ன பண்ணிட்டு இருக்கு? அங்க வசனத்தை என்ன போட்டிருக்குனாக்கா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். இல்ல அங்கிள், 22:13. எனவே இந்த ஆட்டுக்கடா கால் மாட்டின்னு இருக்கா, கை மாட்டின்னு இருக்கா, உடம்பு மாட்டின்னு இருக்கா, தலை மாட்டின்னு இருக்கா? கொம்பு மாட்டின்னு இருக்கு. பகுதி பார்த்தீங்கன்னாக்கா தலை தான் நமக்கு வருது இல்லைங்களா? அது எதுல மாட்டிட்டு இருக்குனாக்கா ஒரு புதர்ல மாட்டுது. அந்த புதர் முள்ளுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே அந்த தலையானது முட்புதருக்குள்ளாக உள்ள நுழையும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட என்ன வச்சாங்க? தலையில முட்கிரீட வச்சாங்க. அது அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மோரியா மலையினுடைய காட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக நிறைவேற்றின ஒரு பாடுகளையும் அவமானங்களையும் துக்கங்களையும் அதை காட்டுகிறது. எனவே ஆபிரகாம் சிலுவை காட்சியை மையமாக வைத்து இந்த ஆராதனையை அவர் தொழுகை ஏறெடுக்கிறார். எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், உங்களுடைய ஆராதனையில எது இருக்கிறதோ இல்லையோ, சிலுவையினுடைய காட்சி இல்லாத ஆராதனை நிச்சயமாக அது ஆண்டவருக்கு பிரியமான காரிய ஆராதனையாக இருக்குமான்றது சந்தேகம்தான். எனவே எந்த செய்தினா கொடுக்கட்டங்க, அதுல ஒரு வரியாவது சிலுவையை பற்றி ஞாபகப்படுத்தி ஒரு ஆராதனை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம்? வீடு கொடுத்தாரு, வாசல் கொடுத்தாரு, நல்ல வேலை கொடுத்தாரு, படிப்பு கொடுத்தாரு, பாஸ் பண்ண வச்சாரு, சாப்பாடு கொடுத்தாரு, வியாதினா அது அந்த மாதிரி தாட்டில் என்ன பண்ணுறோம்னாக்கா ஆராதனை செய்யலாம். நல்லது தான், அதுவும் ஆராதனை பண்ணுறது நல்லதுதான். அதை காட்டிலும் சிறப்பான ஒரு ஆராதனை எதையே ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் என்றால், எனக்காக நீர் பட்ட பாடுகள், எனக்காக நீ கல்வாரி சிலுவிலே அடிக்கப்பட்டீரே, எனக்காக காரி துப்பப்பட்டீரே, எனக்காக முள்முடி சூடப்பட்டீரே, எனக்காக கன்னத்தில் அடிப்பட்டீரே, எனக்காக பாரமான சிலுவை சுமந்தீரே, எனக்காக நீ பரியாசம் பண்ணுதலை ஏற்றுக்கொண்டீரே, எனக்காக நீ அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல மௌனமாக போனீரே, எனக்காக 3 ஆணிகளாலே அறையப்பட்டீரே, எனக்காக ஈட்டினாலே விழாவிலே குத்தப்பட்டீரே, எனக்காக உங்களுடைய வஸ்திரம் எல்லாம் பங்கிடப்பட்டதே, எனக்காக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக நீ சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கினீரே, எனக்காக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினீரே, எனக்காக நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னீரே, கல்லர்களும் உம்மை பரியாசம் செய்தார்களே, மகா சத்தமாய் கூப்பிட்டு உம்முடைய ஆவி எனக்காக விட்டீரே. இந்த ஆராதனை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே ஆபிரகாமே
சிலுவை காட்சியை பார்க்காத ஆபிரகாமே சிலுவைக்காக கர்த்தரை தொழுது கொள்வார் என்றால், கல்வாரி சிலுவிலே உனக்காக எனக்காக மரித்த அந்த ஆண்டவரை, அதிலிருந்து ரட்சிக்கப்பட்ட நம்மை நாம் ஆண்டவரை சிலுவை காட்சிக்காக ஆராதிப்பது அவசியமான காரியமாக இருக்கிறது. 4 விதமான ஆராதனை, 4 விதமான தொழுகை. முதலாவது ரட்சிப்பு, 2வது பாதுகாப்பு, 3வது விடுதலை, 4வது சிலுவை. இந்த 4 காரியங்களுக்காக ஆபிரகாமோடு சேர்ந்து நாமும் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். எழுந்து நின்று இந்த பாடத்தில் 3வது பாடலை நாம் பாடலாம். சிலுவையிலே பலியான தேவ மாட்டுக்குட்டி. 300 சிலுவையிலே பலியான தேவ மாட்டுக்குட்டி.